ஃபர்ஸ்ட் என்னுடைய லைஃப்பில் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது ஒரு நடிகரை கூட, அது ஹீரோட கூட, அது விக்ரம் சாரோட கூட நானும் ஒய்ஃபு எல்லாம் இருந்து ஃபோட்டோ எல்லாம் எடுத்து போய் அதுக்கப்புறம் நான் சிங்கப்பூர் ஒரு மாலில் போய் அது எனக்கு ஃப்ளைட்டுன்னு டைம் ஆச்சு. அப்போ டே வா என் ஃப்ரெண்டு பிடிச்சிட்டா யாராவது வருவிட போவா இன்னும் வரைஞ்சிட்டு சீக்கிரம் போகும்போது ஒரு ஆள் வந்து அது நான் உன்னோட ஃபேனு ஹாய் ஹலோ சுராஜ் நம்ம ஹலோ ஃபோட்டோ எடுக்கணும் ஓகே ரெடி நிற்கும்போது ஏய் விக்ரம் சார் அதுதான் சார் நான் ஒரு ஃபேன், ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமான்னு கேட்டேன். ஐயோ நான் எடுத்து சார் ஒரு ஃபோட்டோ சார் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு அப்போவே எனக்கு ஆக்ரகம் இருந்து ஓ இவரை கூட நடிக்கணும் ஆசை. ஆக்டிங்கில் நம்மளை நெட்டி பார்க்க நிற்கும்போது லொக்கேஷனில் வந்து எல்லா விஷயம் ஒரு சிங்கிள் டே அல்ல சாரி நைட்டு தான் ஷூட்டு. நைட்டு ஒரு 6:30 ஆகும்போது சார் வரும். 7 o'clock கேரவான் இறங்கி കഴിഞ്ഞാൽ பின்ன திரும்பி இல்லை திரும்பி லாஸ்ட்டு எல்லாரும் முடிச்சதுக்கப்புறம் சார் போகும். அப்போ அப்படி இறங்கி வரும். சாதாரணமாக சினிமையில் ஒரு ஹீரோ வரும்போது எல்லாரும் கூடுதல் கிட்ட வராருல, அவர் கொஞ்சம் ரெஸ்பெக்டாக பின்னாடியா கொஞ்சம் தள்ளி நிற்பார். பட் நான் எங்கேயும் பார்த்தது இல்லை சார் வரும்போது தேனீச்ச கூடலையே அந்த மாதிரி எல்லாரும் சாருக்கிட்ட வருன்னா இது என்னடா இது வரும். அவர்கிட்ட ஒவ்வொரு பேர் எடுத்து பேசும். அது எனக்கு புதுசு. இது என்ன சார் அவர்கிட்ட எல்லா செக்ஷன் அசிஸ்டண்ட்டு அது எல்லாரும் பேர் எடுத்து பேசி எப்படி இருக்கு என்ன இருக்கு நல்லா இருக்குங்களா ஓகே இனி யாராவது இங்க வரல டே குமாரு நீ எப்படி இருக்கு அப்ப அவரு ஆமா ஓ சரி சார் சரி நேற்று எல்லாம் சொன்ன எல்லாம் கரெக்டு தானே எல்லாமே கரெக்டு சார் எல்லாம் கரெக்ட் அப்படி எல்லாம் நின்று எல்லாரையும் ஹெல்ப் பண்ணுவார். இவரோட இது வந்து இந்த மேக்கப் மேம் வந்து பாம்பே, எனக்கு வந்து விக்ரம் சார். எனக்கு மட்டும் இல்ல ஒவ்வொரு பேருக்கும் சார் ஃப்ரீயே நிற்கவே இல்லை. ஃபுல் எனர்ஜெட்டிக்காக ஒரு பேசணும். அதாவது ஒரு இடைக்கு கேமராவில் ஒரு கட்டர் போடுறேன் சரி வெயிட் பண்ண அது ஃபைட்டர்ஸ் கை உடைஞ்சா ஓகே அது இந்த க்ரீம் போடு எல்லாம் அது மேக்கப் இவருக்கு எல்லாருக்கும் மேக்கப் எல்லாம் இது கொடுத்து இந்த மாதிரி ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு ஆளு நான் பார்த்ததே இல்லை. இது எல்லா யூனியன்லயும் கார்டு போட்டுருக்காரு. டிஃபரெண்டான ஆளு. அது ஒரு காட்ஸ் கிஃப்ட் சார். வாட் அன் ஆக்டர், வாட் அன் அமேசிங் பர்சன். லவ் யூ சார். உங்க கூட ஒர்க் பண்ணது எனக்கே தெரியாது. அது ரொம்ப சந்தோஷம்.